ஹலோ மக்களே! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலையிலேயே புளியங்கொட்டை வியாபாரி வந்துட்டு தெருவுல வந்துட்டுருந்தாரு. சரி நம்மகிட்டயும் கொஞ்சம் புளியங்கொட்டை இருந்ததால போட்டுடுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். மாகாணி ரூ. 50னாரு. ஓகே நம்மளுக்கு 15 மாகாணி வரும் நம்மளும் போட்டுறலான்னு பார்த்தா, அவர் மாகாணி பார்த்ததுமே ஷாக் ஆயிடுச்சு. இதில 2 மாகாணி 3 மாகாணி வந்தாலே பெரிய விஷயமாச்சே அப்படின்னு. ஏன்னா அவ்ளோ பெருசா இருந்தது. நம்ம வீட்ல இருக்கிற மாகாணி மாரி 3 மடங்கு அது பெருசா இருந்ததுங்க. சரி இனிமே வச்சிருந்தாலும் வேஸ்ட்டு தான் போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புளியங்கொட்டையும் ஒரு நாள் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் ஓட்டை வந்து ஒரு மாரி பூச்சி வந்துருங்க. அப்புறம் வேஸ்ட் ஆயிடும் போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். 6 மாகாணி தான் வந்தது. சரி ஓகேன்னு போட்டுட்டு அடுத்த வேலை பார்க்க போயாச்சு. காலையில டிஃபன் வேலைலாம் முடிச்சுட்டு தீவன குச்சி மாட்டுக்கு இல்லைங்க. தீவன குச்சி எடுக்கலான்னு போனேன். ஏன் நேரமோ என்னமோ கடையில் வந்துட்டு ஆளே இல்லை. ஆள் இல்லைங்கிறது கடை ஓனர் இருப்பாங்க. தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. எப்பயுமே அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க ஓனர் வந்து தூக்கியும் வைக்க மாட்டாங்க. நம்மளா தான் எடுத்து தூக்கி வைக்கணும். 70 கிலோ ரொம்ப கஷ்டம் வண்டியில் தூக்கி வைக்கிறதுனான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அப்புறம் ஒரு அண்ணனை கூப்பிட்டு கொஞ்சம் தூக்கி வைங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க தூக்கி வைக்க. தூக்கி வச்சுட்டு சரி வீட்டுக்கு போனால் தெருவில் ஆள் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கையில வந்தா, தெருவுலயும் வந்துட்டு ஒரு ஆளையும் காணோம். சரி போ நம்மளே தான் எடுத்து வைக்கணுமாட்டுக்குன்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து இறக்கிட்டு, பெரட்டி கொஞ்சம் கொஞ்சமா பெரட்டி எடுத்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தாச்சுங்க. தீவன குச்சி எடுக்க போனா இது ஒரு கஷ்டமாயிடுது எனக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த தூக்குறது பெரும் கஷ்டமாயிடும். ஏன்னா கடையிலயும் வந்துட்டு அந்த கடைக்காரவங்க எடுத்தே வைக்க மாட்டாங்க. நீங்களா தான் எடுத்துக்கன்னு சொல்லிடுவாங்க முன்னாடியே. நம்மளா தான் எடுத்துக்கணும். யாராவது ஆள் வரும்போது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்ல சாமர்த்தியம் இல்லங்க அவங்கவங்களாவே தூக்கிக்குவாங்க. என்னால கஷ்டம் தான் 70 கிலோ தூக்கி வைக்க. பெரட்டி வைக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வரேன் பாருங்க. இப்படியே மூச்ச கட்டிட்டு வூட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தாச்சு. எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு வாளிலாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா இதை வச்சாதான் மாடு தண்ணி குடிக்குது. சும்மா வெறுமனே என்கிட்ட வந்து இப்படி மாடு மாறிடுதா இல்லை எப்படின்னே தெரியல. அங்கேருந்து வரும்போதெல்லாம் பச்சை தண்ணி குடிக்குது. இங்கே வந்து 3 வேளைக்கு இந்த போட்டு வச்சாதான் இந்த தண்ணியை குடிக்குது. கஷ்டமா இருக்கு எனக்கே. சரி மாடும் எப்படி எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. மாட்டுக்கும் தண்ணி வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு போயாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு என் சேனலில் வீடியோ போட்டு. திரும்பி சரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு போடுறேன். கேப்பிட்டு போடுறேன். அது என்னோடய மிஸ்டேக் தான். அதனாலே கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இது போடுறது கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் போடணும். நம்மளும் எதாவது சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ ப்ளீஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.